கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் தந்திருக்கிற இந்த புதிய காலங்களிலே இறைவனுடைய நாம மகிமைக்காக நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சுவட்டையும் இறைவன் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் பிற்பகுதி. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலை செய்கிற மக்களுக்கு அந்த கூலி கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்துல பல மக்கள் பணி வாய்ப்பை தேடுகிற மக்களாக, பணி வாய்ப்பு கிடைத்தாலும் அதற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிற மக்களாகவும் காணப்படுகிறார்கள். வேத வசனம் ஒரு தெளிவான வார்த்தை. வேலையால், லேபரிங், எந்த பணியை செய்தாலும் அதற்கான தனித்தன்மைகளை பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். சில மக்கள் சொல்லுவார்கள், எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி. சில மக்கள் சொல்லுவார்கள், எனக்கு வேலைக்கேற்ற கூலி கிடைக்கவில்லை என்று சொல்லி. சிலர் சொல்லுவார்கள், கூலியால் சரியாக வேலை செய்வதில்லை என்று சொல்லி. இப்படி பல வார்த்தைகளை நாம் இந்த சமூகத்தில் பார்க்கிறோம். எப்படியாவது நேரங்களை ஒதுக்கி செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கமும் கூட 100 நாள் வேலை வாய்ப்பை கையளிக்கிறது என்று சொல்வார்கள். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுத்து அவர்களை ஜீவனத்திற்காக. ஆனால் நாம் அங்கே சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கிற வேலையை பார்த்தால் நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு காரியமோ என்று சொல்லி தோன்ற ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்திய தேசத்துல திறமைசாலிகள், நல்ல பணியாளர்கள் இந்தியாவிலே பணியாற்றுவதில்லை. அவர்கள் எல்லோரும் மேலை நாடுகளை அல்லது கீழே நாடுகளை சென்று விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை இந்தியாவிலே பெற முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு புறத்துல இயலாமையில இருக்கிற மக்கள், திறமையற்றவர்கள் இங்கே கிடக்கிறார்கள் என்று சொல்லுகிற கூற்றும் உண்டு. ஆனால் அதே நேரத்துல வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? நாம் சோம்பேறிகள் ஆகாதபடிக்கு பணி செய்து பலனை அடைய வேண்டும். பணி செய்து பலனை அடைய. சமீபத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடிப்படை ஊதியமாக ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறோம், ஒரு தொகையை கொடுக்க போகிறோம். சிறார்களுக்கு ஒரு தொகையை கொடுக்க போகிறோம். இந்த சுவிட்சர்லாண்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அவர்கள் தங்கியிருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த தீர்மானத்தை மக்கள் மத்தியில பரப்புவதற்காக, சொல்லுவதற்காக, ஆலோசனை கேட்பதற்காக அதை செயலாற்றினார்கள். அப்பொழுது மக்களுடைய பதில் என்ன வந்தது என்று சொன்னால் 5ல் 4 பேர் அது வேண்டாம் என்று சொன்னார்கள். சும்மா அமர்ந்து கொண்டு எங்களுக்கு தருகிற இந்த ஊதியம் எங்களுடைய அடுத்த தலைமுறையை ஞான சூனியங்களாக மாற்றிவிடும், அறிவற்றவர்களாக மாற்றிவிடும், உழைப்பை விரும்பாதவர்களாய் மாற்றிவிடும், சோம்பேறிகளாய் எங்களை ஆக்கிவிடும். ஆகவே அது எங்களுக்கு வேண்டாம். இரண்டாவதாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? 5 ஆண்டுகள் இங்கே இருக்கிற மக்கள் இந்த நாட்டின் குடியுரிமை வழங்கப்படும் என்று சொன்னால் பல மக்கள் தவறான வழிகளில் இந்த தேசத்துக்குள்ளே வந்து ஆதாயத்திற்காக வந்து இந்த நாட்டை சுரண்டி விடுவார்கள். இந்த நாட்டின் பொருளாதாரம் சீர்கேடு அடையும். ஆகவே அது வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, உழைப்பு என்பது மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில மகத்துவம் பொருந்திய ஒன்று. அதே விதமாக உழைக்கிற ஆள் கூலிக்கு பாத்திரமாய் காணப்படுகிறான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல 17வது வசனத்துல உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டு. நீங்கள் எந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் அதை உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டு. ஆகவே என் ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்புகளை உற்சாகமாய் செய்ய முற்படுவோம். அது கடைநிலை ஊழியமானாலும் சரி, மேன்மைப்பட்ட ஊழியமானாலும் சரி, பணியானாலும் சரி, அதில் அர்ப்பணத்தோடு உற்சாகத்தோடு செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தந்த பணிகள் நாங்கள் செய்யவும், மகிமைப்படுத்த உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.